World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதலாவதாக சேலம் அருண்ராம் ஐயா அவருடைய சொற்பொழிவு. எண்கணித ஜோதிடர் திரு அருண்ராம் ஐயா அவர்கள் நம்முடைய சங்கத்தின் பிஆர்ஓவாக இருந்து சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். சகாதேவ் எண்கணித ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனருமான திரு அருண்ராம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான தலைப்பில் சாலிடாக ஒரு மணி நேரம் ஒரு அற்புதமான ஸ்பீச் கொடுப்பார். அவருடைய ஸ்பீச்சை கேட்டுகிட்டே இருக்கலான்னு தோணும். அதுக்காக ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணி பக்கங்கள் நிறையா எழுதிட்டு வந்துலாம் பேசுவார். அந்த வகையில் இந்த மாதம் அவருக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு எல்லாருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பு. பணம், வட்டி, விடுதலை. அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள், பணம், வட்டி, விடுதலை. அப்படின்னா என்ன? பணம் சம்பாதிக்கிறோம், பாதி காசு வட்டி கட்டுறதுக்கே போயிடுது. அதுலேருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? பணம், வட்டி, விடுதலை. அந்த பணங்கிறது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, வட்டிங்கிறது இருந்தால் பிரச்சனை. ஸோ அதுலேருந்து எப்படி விடுதலை அடையணும், அந்த மாதிரியான தகவல்களை ரொம்ப சூட்சமாக நமக்கு கொடுக்க போகிறார். திரு அருண்ராம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும். இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 43வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என எங்கள் குழுவின் சார்பாக வரவேற்று, தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜா அவர்களுக்கும், பொருளாளர் அண்ணன் கரு முருகானந்தம் அவர்களுக்கும், செயலாளர் முத்துப்பாண்டி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் அவர்களுக்கும், துணை செயலாளர் தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும், எங்களது சதயம் சண்முகராஜா, சரவணன் மற்றும் வேலுசிவாயா, நந்தகுமார் ஐயா அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கதிர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணம், வட்டி, விடுதலை. இதில் பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஜோதிடத்தில் பணத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னா அது 2, லக்னங்கிறது 1. அடுத்த ஸ்டெப்பே என்னதாவது 2ஆம் இடமே பார்த்திங்கன்னா தனம் ஆயிடுது. அப்போது வாழ்க்கையில் லக்னங்கிறது ஓடுறதுக்கு படி எடுத்து வைக்கும் போதே தனத்தில் தான் எடுத்து வைக்கிறோம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படின்னு போகிறோம். அப்போது அந்த லக்னம்ங்கிறது ஜெயிப்பதற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துலையே கொண்டு பணம் அப்படிங்கிற இதை கொடுத்துருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதாவது பிறக்கும் பொழுது கருவாக இருக்கிற வயிற்றில் மட்டும்தான், கருவறையில் மட்டும்தான் நமக்கு பண செலவு இல்லை. கருவறையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ இருந்து திரும்ப மறுபடியும் கல்லறைக்கு போகிற வரைக்கும் செலவு இருக்குது, கண்டினியூவாக செலவு இருக்குது. அந்த கருவறை டு கல்லறை செலவு எழுதுனோன்னா அது ரொம்ப பெருசாகிடும். இந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கோம். இந்த குழந்தை ஒன்று பிறக்கும். குழந்தை பிறந்ததும் வார்டில் இருப்பாங்க நர்ஸு. அந்த அம்மா பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறந்திருக்கும், அதை நான் க்ளீன் பண்ணேன், இதை பண்ணோம், அதை பண்ணேன்னு ஏதாவது ஒரு 500 ரூபா 200 ஏதாவது ஒரு பணம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்னடா இப்போ தானே குழந்தை பிறந்திருக்குன்னு நினைப்போம். அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அந்த குழந்தைகிட்டேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வேலையை. அடுத்தது நம்ம இது அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு போனாலும் போவோம், எங்கே போனாலும் போகிறோம். இப்போ எல்கேஜி பையன் எல்கேஜி படிக்கிறான், யூகேஜி படிக்கிறான். ஸ்கூலில் இந்த ஆயம்மா பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பணம் கேட்பாங்க, சம்பளம் இல்லாமல். என்னென்னா, இந்த ஆய் கழுவி விட்றேன் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், எதுவாகட்டும், கல்வியில் போய் கடைசியில் ஒரு விபத்து ஆகுது, உயிர் போகுதுன்னா அந்த ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய் இறக்கும் போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பணம் கேட்பான். நமக்கு அது அந்த சிச்சுவேஷன் நமக்கு உயிர் போன சிச்சுவேஷனு, அவனுக்கு அது உயிர் போன சிச்சுவேஷன் இல்லை, அவனுக்கு அது காசு வர சிச்சுவேஷன்.
அந்த டைமில் அந்த பாடி இறக்குன அந்த நிமிஷத்தில் அந்த 200 ரூபாயை எங்கள் கையில் வாங்கிட்டா தான், இல்லைன்னா அவங்க உள்ளே போயிடுவாங்க, வாங்க முடியாது. அந்த பணங்கிறது இந்த நல்லா யோசித்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப 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 அவசியம். அதே மாதிரி பணத்தை சம்பாதிக்க தெரியணும். இந்த பணம், வட்டி, விடுதலை அப்படின்னு இந்த 3 லைன் போனோம். 3 விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் அப்படிங்கிறது எந்த இடத்துல வீணாக போகுது அப்படின்னா, பணம் வட்டியாக போகும்போது வீணாக போகுது. அந்த பணத்துக்கும் வட்டிக்கும் நடுவில் ஒரு விஷயத்த போடலை. அது என்னன்னா, அந்த பணம் எப்போங்க வட்டி ஆகுதுன்னா, கடன் அப்படின்னு ஒன்று வாங்கும்போது வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போது எல்லாருக்கும் தெரியும், லக்ன கேந்திரம் என்னது? 1, 4, 7, 10. அடுத்தது திரிகோணம் 1, 5, 9. பணபரஸ்தானம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன பண வரவு ஸ்தானமா? அது என்னது? 2, 6, 8, 10. இப்போ இது நமக்கான முக்கியமான ஸ்தானம். இப்போ 2ன்னு பார்த்தோம், அது பணவரவை குறிக்கின்ற ஒரு பாவம். அப்படின்னா இப்போ ஜாதகருக்கு பணம், இப்போது 2ஆம் பாவாதிபதி எங்கே போய் உக்காந்துருக்காரு, அந்த விதத்தில் ஜாதகர் பணத்தை ஈற்றுவார். இதுதான் ஒரு மெயினான விஷயம். அது அடுத்தது, அது ஜாதகத்துக்குள்ளே போவோம். அதுக்கு அடுத்தது இந்த கடன் அப்படிங்கிறது எங்கேயும் போகுது? 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு போகும்போது கடன் ஆகுது. அடுத்தது வட்டி 8. அது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இப்போ நம்ம கடனை அடைக்கணும்னா திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பணம் வந்தாகணும், அப்போ தான் அதை அடைக்க முடியும். இதை விட்டு இன்னொன்று என்னது? 10 என்னது? தொழில். அந்த தொழில் ஒழுங்காக நடைபெற்றாலே இந்த பணத்தில் இருந்து வட்டியும் கட்டிடலாம், கடனையும் அடைச்சிடலாம், விடுதலையும் ஆயிடலாம். அப்போது அங்கே கொடுத்துருக்கிற 2, 6, 8, 10 இந்த பாவங்கள் சரியான மட்டும்தான் நாம் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதாகட்டும், கடனை அடைக்கிறதாகட்டும், விடுதலையை பெறுவதாகட்டும் இருக்கும். பணம் கடனை வாங்கிடுறோம், வட்டி கட்ட ஆரம்பித்தா அது ஒரு நோய் மாதிரி. எப்படி குடிகாரனுக்கு குடி ஒரு பெரிய ப்ராப்ளமோ, அதே மாதிரி அந்த கடன் ஒன்று தொட்டப்படம் அந்த 6ஆம் பாவமும் ஒன்று வந்தப்புறம் கண்டினியூவாக வட்டி போயிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஏன் என்னோடய விஷயத்தில் அதிகம் நான் சொல்கிறேன்னா, எனக்கு லக்னாதிபதியே போய் 6ஆம் பாவத்தில் மாட்டிட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக கடன் அப்படிங்கிறது மிக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதே மாதிரி 6ஆம் பாவாதிபதியும் வலுத்துட்டா அந்த கடன் பயங்கர உச்சத்தை அடைந்து கொண்டே இருக்குது. அடுத்தது 8ங்கிறதும் வேலை செய்யுது, ஏமாற்றங்களை தரக்கூடியது. 6, 8, 12 தொடர்ச்சியான தோல்விகள், அது எல்லாத்தையும் கண்டினியூவாக பண்ண வைக்குது. அப்போது நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி அப்படிங்கிறத நாம் எவ்வளோ தூரம் கட்ட வேண்டியது வருதுன்னா, 6ஆம் பாவாதிபதி திசை அப்படின்னு ஒன்று நடக்கும் பொழுது, 8 குடையவர் திசைன்னு ஒன்று நடக்கும்போது நீங்கள் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் கண்டிப்பாக கடந்து வந்தே ஆக வேண்டும். அதை அவ்வளோ சீக்கிரம் விடுவது இல்லை. சார், இந்த விடுதலை அப்படின்னா என்ன சார்? விடுதலை அப்படின்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச ஒரே விடுதலை அப்படிங்கிறது சுதந்திர தினம் மட்டும்தான், இல்லையா? வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தோம், அவங்க இதில் இருந்து நம்ம விடுதலை பெற்றோம், அது மட்டும்தான் விடுதலை. ஆனால் உண்மையாலுமே இந்த கடன் வாங்கினவங்களுக்கு விடுதலைன்னு என்னைக்காவது இருக்கா? கடன் வாங்கினவங்களுக்கு விடுதலை இருக்கா? இல்லவே இல்லை. என்னைக்கு கடனை முழுசாக அடைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு விடுதலை. அது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடுமா? கிடைக்கவே கிடைக்காது. கடனுக்கு இன்னொரு கடன் கிடைக்குது, அதுக்கு இன்னொரு கடன் கிடைக்குதே தவிர அந்த விடுதலை அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்கிறது இல்லை. அப்போது எப்படி நம்ம ஒரு 300-400 வருஷம் அடிமையாக இருந்தோமோ, அதே மாதிரி வாழ்நாளில் ஒரு 30-40 வருஷத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும், கடைசின்னா அந்த கடைசி நாள் போகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்போது இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இந்த ஃபினான்ஷியல் விஷயங்களை எப்படி ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும்? இந்த பணம் தேடுவதிலும் வட்டியாக செலவிடுவதிலும் சுதந்திரத்தை இழக்காமல் இருப்பதே உண்மையான விடுதலை. ரைட்டா? எழுதிக்கோங்க. பணம் தேடுவதிலும்
வட்டியாக செலவிடுவதிலும் சுதந்திரத்தை இழக்காமல் இருப்பதே உண்மையான விடுதலை. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு சுதந்திரம் அப்படின்னா நம்ம அடிமையாக இருந்தோம், அதை சுதந்திரம். இன்னைக்கு என்ன சுதந்திரம்? இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோனை சும்மா பார்க்க விடு, அதுதான் சுதந்திரம். எங்கேயாவது தண்ணி அடிக்க விடு, அது சுதந்திரம். இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன், வேண்டான்ட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவேன், அது சுதந்திரம். நம்ம ஏற்கனவே சொல்லும் போது சொல்லியிருக்கோம், அப்பன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறான், நாளே திரும்பி வந்துடுறான். இந்த கடனை நான் கட்டிக்கிறேன், நான் சம்பளத்துக்கு போகிறேன், நான் கட்டுறேன், உனக்கு என்ன போகுது, அடுத்தவனை பாரு. இந்த சுதந்திரம் எப்படி ஆகுது? இன்றைய சுதந்திரம் வேறு சுதந்திரமாக இருக்குது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரிங்க, முக்கியமாக இந்த கடன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு இருக்குது. பணத்தை வச்சு நாம் என்ன பண்ணுறோம்? பணத்தின் அடிப்படை தேவை என்ன? பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்? உணவு, உடை, இருப்பிடம், இது 3 தான். பிறந்து நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம போகிற வரைக்கும் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3. எது? சாப்பிட்றது, ட்ரெஸ்ஸு போடுறது, தங்கிறதுக்கு ஒரு இடம், இவ்வளோ தாங்க. நல்லா யோசிங்க. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் பார்க்குறவங்களாகட்டும் எல்லோரும் யோசிங்க. சார் வந்திருக்காரு, நம்ம சீஃப் கெஸ்ட்டு. குறைஞ்சது அவர் 70 காரில் வந்திருக்காரு. அவர் குறைஞ்சது 60 வயசு இருக்கும். கண்டிப்பாக ஓட்டு வீட்லேயோ தார்ஸு வீட்லேயோ ஏழ்மையான நிலைமையிலிருந்து அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னங்க சார்? அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான இடத்துல இருந்து ஆரம்பித்து அவங்க ஒரு நிறுவனத்தை நிறுவி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து பல 100 பேர்த்துக்கு வேலை கொடுத்து அந்த சுச்சுவேஷனில் உட்காந்து ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவாங்க. ரொம்ப கிட்டத்தட்ட அவர் சொல்ல போனால் அவர் ஒரு 50வது வயசுலேயோ 60வது வயசுலையோ தான் அந்த வீட்டுக்கான பெரிய விஷயத்துக்கே வந்திருப்பார். ஆனால் இன்னைக்கு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது கொடுக்குற காரு 1 கோடி ரூபாய்க்கு, வீடு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு. என்னங்க, அந்த ஸ்கூல் அந்த அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த ஸ்கூலுக்கு போகும் பாருங்க, அந்த குழந்தை மொதல் ஃபீஸே 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு. இவர் வாழ்க்கையை சாணி போட்ட வீட்டில் இருந்து ஆரம்பித்தாலும் இவர் குழந்தைக்கு என்னத்தை கொடுக்குறாரு? கோடி கோடி கோடி. எத்தனை கோடி போட்டு தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க. கரெக்டா? அப்போது இந்த அடிப்படை உணவு சார் சாப்பிட்ருப்பாரு. கம்மஞ்சோறு, எங்களுக்கெல்லாம் நெல், இன்றைக்கி சாப்பிட்டோம்ல சாப்பாடு, இந்த மாதிரி சோறெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை என் வயசில் அப்படின்னுவார். ஆனால் இவங்க குழந்தை என்ன சாப்பிடுவோம், இல்லை நம்ம குழந்தைங்க என்ன சாப்பிடுவோம்? பீஸா, பர்கர், கேஎஃப்சி சிக்கன், வேறு ஏதாவது சிக்கன், இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலு, நார்மலாக ஏதாவது சாப்பிட முடியுமா? கம்பு சோறு, களி அப்படின்னா என்னது? களியா? ஏதாவது இருக்கா? அப்போது உணவு, அடிப்படை உணவுலேயே நம்மளுடைய பணம் பறிக்கப்படுகிறது. ஒரு தோசையை 150 ரூபாய்க்கு என்னைக்காவது உங்கள் வாழ்நாளில் சாப்பிட்ருப்பீங்களா சார்? நீங்கள் இன்றைக்கி முதல் நாள் நான் ஒரு தோசை எனக்கு நல்லா வேணும்னு இந்த மண்டபத்தை தாண்டி வெளியில் போனேன்னா 150 ரூபாய்க்கு தான் எனக்கு நல்ல தோசையே கிடைக்கும். இல்லைன்னா 10 ரூபாய்க்கு ஒரு தோசை கிடைக்கும். அது எனக்கும் எங்கள் நந்தகுமாருக்கு கிடைச்ச புளிச்சு போன மாவில் கிடைச்ச தோசையாக இருக்கும். என்ன அதாவது என்னன்னா, இப்போது இந்த பணத்தோட தேவை ஒவ்வொரு இடத்துலையும். உணவு, உடைக்கு வருவோம். சாருக்கே தெரியும், சார் வயசில் இருக்க இங்கே எல்லாருக்கும் தெரியும். எப்போ பிறந்தப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கல்யாணம் யாருக்காவது நடந்தால் யாராவது சொந்தக்கார வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு, மிஞ்சி போனால் வருஷத்துக்கு 4 புது ட்ரெஸ்ஸு வந்தாலே பெருசு. ஆனால் இன்று வாரம் ஒரு ட்ரெஸ்ஸு, மாதம் 2 ட்ரெஸ்ஸோ 4 ட்ரெஸ்ஸோ, அதை விட டெய்லி இன்றைக்கி போட்டதை நாளைக்கு துவைக்கக்கூடாது, துவைச்சி அது வரும்போது 30 நாள் ஆயிரணுங்கிற கதையில் என்ன ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸு விடுங்க சார், அது கூட பரவாயில்ல. அந்த ட்ரெஸ்ஸோட விலை, ஒரு சட்டையின் விலை என்ன? 100 ரூபாயா, 50 ரூபாயா? எங்கள் ஊரில் சேலத்தில் வந்து குமார் ஷர்ட்ஸ்ன்னு ஒரு ஷர்ட்ஸ் வந்துச்சு ஒரு தீபாவளி சமயத்தில். பயங்கரமாக க்யூ கட்டி நின்னாங்க. என்னடானா அந்த சட்டை அப்போ தான் 100 ரூபாய்க்கு விட்ட சட்டைன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸாக ஓடுனுச்சு. இன்றைக்கி அந்த கடை இருக்குது, ஆனால் மற்றபடி இப்போல்லாம் அந்த கடையெல்லாம் அடித்து தின்னுட்டாங்க எல்லோரும். அந்த அளவில் இன்றைக்கி ட்ரெஸ்ஸு, அந்த 100 ரூபா சட்டைலாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் தெருவில் இருக்கிற ட்ரெஸ்ஸு.
இன்றைக்கி ஒரு சட்டை போடுற சட்டை 1500 2000. அதுக்கெல்லாம் நாங்களும் ஒரு காரணம். என்ன, யார், எங்கள் தினேஷ் ஐயாவும் ஒரு காரணம். இந்த மாதிரி காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸு போட்டால் தான் உங்களுக்கு நல்லா பணம் வரும்னு நாங்கள் சொல்கிறதால எல்லோரும் காஸ்ட்லியாகவே ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுறோம். என்ன, ஆனால் பட் இருந்தாலும் இந்த பணம் அப்படிங்கிறது, இந்த உடைக்கு புடவை, எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அம்மா கல்யாண புடவைன்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ரொம்ப நாள் பார்த்துருக்கேன், அந்த ஞாபகம் இருக்குது. எங்கள் பாட்டியோட கல்யாண புடவை கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களாம் பாட்டி புடவை, தாத்தா புடவை, இது அம்மாவோட புடவையெல்லாம் பார்ப்பாங்களா, பார்த்துருப்பாங்களான்னா இல்லை. இவங்களோட கல்யாண புடவையே காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, நைட்டு ஒன்று. அது ஒன்றுமே லட்சம் லட்சம் லட்சம். அன்றைக்கி மொத்த கல்யாண செலவே லட்சத்தை தாண்டலை. இன்றைக்கி இதுங்க போடுற ஒரு ட்ரெஸ்ஸு மட்டுமே லட்சத்தை தாண்டுது. எப்போ இந்த பணத்தோட மதிப்பு இல்லைன்னு இல்லை, இந்த பணத்தின் மதிப்பு தெரியவில்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. அதனால் என்ன வருதுன்னா கடன் வருது, அதனால் என்ன வருதுன்னா வட்டி வருது, அதனால் என்ன போகுதுன்னா விடுதலை போகுது. அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அடுத்தது உறைவிடம். நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப தார்ஸு வீடெல்லாம் நம்ம இருக்கவே இருக்காது. ஊருக்கு ஒன்று தான் இருக்கும், எல்லாம் ஓட்டு வீடு அந்த மாதிரி. இருந்தாலும் இப்போவும் நாம் என்ன சொல்கிறாங்க எல்லாரும், அந்த ஓட்டில் இருந்த நிம்மதி இருக்கா? ரொம்ப எல்லாரும் பட்டிமன்றம் போட வேண்டியது அதை போட. அங்கே இருந்த நிம்மதி இருக்கா? அங்கே இருக்க காற்று இருக்குதா? அங்கே இருக்கிற சுகம் இருக்குதா? எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் எங்கே போக வேண்டியதாக இருக்குது? நேராக 2 கோடி ரூபாய்க்கும் 1 கோடி ரூபாய்க்கும் வீடு கட்ட வேண்டியது, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வேண்டியது. என்ன, அதை தவிர நம்மளால் மீற முடியுதா? முடியவே முடிய மாட்டேங்குது. அதனால் என்னென்னா, முதல்ல பையன் சம்பளம் வாங்குகிறான் 1 லட்சம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு கட்டுறான், மாதம் இஎம்ஐ 60,000. பெங்களூரில் எத்தனாவது ஃப்ளோரில் வீடுறா அப்படின்னா 80வது ஃப்ளோரில் விட, 70வது ஃப்ளோரில் விட, 60வது ஃப்ளோரு. இந்த மாதிரி ஃப்ளோரெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 50 தான் இருக்குதே தவிர 1, 2 கூட கிடையாது. தரையில் கூட இடம் கிடையாது. எல்லாம் வானத்தில் வாங்குகிற வீட்டுக்கு வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன நடக்குது அப்படின்னா, அசட் ரிச் கேஷ் புவர். அதாவது சொத்தாக இருக்கிறது, பணமாக இல்லை. இது ஒரு மனிதனை ஏழை ஆக்குகிறது. அசட் ரிச் கேஷ் புவர். ஒரு தொழில் நிறுவனம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னா, அந்த தொழில் நிறுவனம் தொழிலில் வர லாபத்தெல்லாம் கொண்டு போய் இடமா வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா இருக்காது. அந்த கேஷ் ஃப்ளோவை விட்டு அந்த நிறுவனத்தை அவங்க மேலும் மேலும் வளர்த்துறதுக்கு பிரான்ச்சஸை போட்டு நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்தா தான் அந்த நிறுவனம் வளருமே தவிர, எனக்கு வரதெல்லாம் நான் கொண்டு போய் வீடு கட்டுறேன், அந்த பக்கம் இடம் வாங்கி போடுறேன்னு வாங்கி போட்டுட்டு இருந்தா அது என்றைக்குனாலும் கவிழ்ந்துடும் அந்த நிறுவனம். அதனால் எப்பயுமே அசட் ரிச் கேஷ் புவராக இல்லாமல் உங்களுடைய வருமானத்தை பணமாக பெருக்கிற வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று, உடனே ஒரு பொருளை பணமாக்க தெரியணும். ஒரு பொருள் இருக்குது, அதை பணமாக்கணும்னா எக்ஸப்ட் கோல்டை தவிர எந்த ஒரு பொருளுமே உடனே பணமாகாது. நிலத்தில் கொண்டு போய் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது உடனே நீங்கள் நினைக்கிற விலைக்கு வராது, உடனே அடுத்த நாளும் விற்றுறாது. அதுக்கான நாட்கள் வர வேண்டும், அப்போ தான் அது வரும். அதனால் எல்லோரும் கொண்டு போய் இந்த நிலத்தில் போடுறது அப்படிங்கிறத வைக்காதீங்க. இதெல்லாம் பழைய கதை. பணம் அப்படிங்கிறத பெருக்கிறதுக்கான வழி அப்படின்னா இன்றைக்கி நிறையா இருக்குது. அதுலேயும் இந்த டபுளிங் வழியில் தான் இருக்கே தவிர நம்ம மக்களோட சிந்தனை சரியான வழியில் இல்லை, சரியானதை கற்றுக்கிறதுக்கும் தயாராக இல்லை. அந்த விஷயத்தில் இந்த 3 அடிப்படை விஷயங்களையும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதில் முதல் விஷயத்தை சொல்கிறோம், இந்த உணவு விஷயங்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டான உணவுகள் நியாயமான விலையில் நியாயமாக வாங்கி கரெக்டாக பண்ணுங்க. அடுத்தது கல்வி. மெயினாக இந்த பெண்களுக்கெல்லாம் நான் எப்பயுமே சொல்கிறது தான், கொண்டு போய் 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் தான் இருக்கணும்னு நினைக்காம, கல்வியை ஒரு நார்மலான எஜுகேஷனை கொடுத்தாலே அவங்க கண்டிப்பாக வளருவாங்கங்கிறதுல நம்பிக்கையை வைங்க. தினேஷ் சார் சொல்கிற மாதிரி தான், பிஇ படித்தேன், எல்லாம் படித்தேன், ஆனால் நான் எங்கே இருக்கேன்? ஜோசியராக தான் நான் நின்று ஜெயிக்கிறேன்னு. நானும் அப்படி தான். நானும் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்பிஏ லண்டன் பண்ணேன். பட் நானும் எங்கே ஜெயிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தலையெழுத்து தான் ஒருத்தனை நிர்ணயிக்குதே தவிர நீங்கள் கொண்டு போய் உங்கள் பையனை விடுற எல்கேஜி யூகேஜி ஸ்கூலெல்லாம் நிர்ணயிக்காது. அதனால் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஆ எழுத தெரியுதா, அதெல்லாம் தெரியுதானா
8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லப்போனால் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பையனுக்கு கூட தமிழும் எழுத தெரியல. சரி இங்கிலீஷாவது பேச தெரியுதானா அதுவும் முழுசாக ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாது. அரைகுறை கல்விக்கு பல லட்சங்கள் பணம் போகுது. நாம் பெருமைக்கு தான் எருமை மேய்க்கிறோம் கதையாக பையனை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறோமே தவிர இந்த பணம் சரியான பணம் இல்லை. அதுக்கு பதிலாக எல்லா பிள்ளைங்களையும் தயவு செய்து சொல்கிறேன், ஜோசியம் கற்றுக் கொடுத்துருங்க. எப்படியோ அது ஒன்று பொழைச்சிக்கிட்டு போயிடும். கைத்தட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை தெரியாது. நான் காலேஜை முடிச்சுட்டு அரியரை வச்சுட்டு ஜோசியம் போய் உட்காந்து கிடைக்கும் போது எங்கள் ஜோசியர் முதல்ல இதெல்லாம் படிச்சுட்டு வான்னு சொல்லும் போது தான் சூரியன் இங்கே மேலேன்னு ஆரம்பித்து சித்திரன்னு எங்கள் அம்மா சமையல் கேட்டிலேருந்து சொன்னது இன்னும் என் காதில் கேட்டுட்ருக்கு. என்னடா இப்படி வந்துட்டேன்னு, என்ன பண்ணுறது, இப்போ தான் இது வருது, இதை சொல்லு, இதை தெரிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி காட்டினேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து சொல்கிறேன், ஜோசியத்தை கற்றுக் கொடுங்க. சூரியனை செவ்வாய் எல்லா கிரகங்களை பற்றி கற்றுக்க, 12 ராசியை கற்றுக் கொடுங்க, நம்பர்ஸை கற்றுக் கொடுங்க. ஆனால் எனக்கு அப்போவே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. என்னென்னா ஜோசியத்தை கற்றுக்கிட்டதும் எப்படியாவது ஒரு மரத்தடியில் வச்சாவது நம்ம பொழைச்சிக்குவோம் என்றைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள், நான் கடைசியில் இந்த மரத்தடியிலே நிற்க வேண்டிய நிலைமையில அந்த ஜோசியமாகவே இருந்தது. ஆனால் இப்போ ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து இன்றைக்கி ஒரு ஜோசியர் ஆகிட்டோம். புரியுதுங்களா? அது இந்த டெக்னாலஜினால நல்ல வேளை நான் மரத்தடியில் உட்காராத நிலையில் தப்பிச்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உண்மையாலுமே ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் வாழ்வை வழிகாட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நான் சொல்லுவேன், என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து இப்படி கொடுத்து சொல்லுங்கள் அப்படின்வாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அப்பாவை பற்றி சொல்லுங்கள், அம்மாவை பற்றி சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு இதாகும். ஒன்று தான் பெருமை. இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு அந்த டாக்டர் கையில் அந்த பேப்பரை கொடுத்து அந்த டாக்டரை சொல்லுன்னு சொன்னால், அந்த எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் படித்த டாக்டரால் சொல்ல முடியாததை என்னால், அதாவது எங்கள் ஜோசியத்தால் அப்பா இப்படி இருப்பான், அம்மா இப்படி இருக்கும், தாத்தா இப்படி இருப்பான்னு அத்தனையும் சொல்கிறது இந்த ஜோதிடத்தால் முடியும். டாக்டர் கையில் குழந்தை ப்ரிஸ்கிரிப்ஷனோ குழந்தை பிறந்த டேட்டை கொடுத்து, டாக்டர் இந்த குழந்தைக்கு அடுத்து தம்பி பிறக்குமா தங்கச்சி பாப்பா பிறக்குமான்னு கேட்டால் அந்த டாக்டருக்கு தெரியாது. அந்த அப்பாவும் அம்மாவும் நினைச்சாதான்ப்பா பிறக்கும், இல்லைன்னா பிறக்காதுன்னு சொல்லுவார். ஆனால் நாங்கள் சொல்லுவோம் அடுத்தது என்னவா பிறக்குங்கிறது. அந்த திறனை கொடுக்கறது ஜோதிடம், அதை கொடுத்தது ஜோதிடம். அதனால் என்னென்னா இந்த பணம் அப்படிங்க, இப்போ நான் அதை தான் சொல்ல வந்தேன். அந்த டாக்டரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த பேஷண்ட்டு இறந்துட்டார். அந்த டாக்டர் ஃபீஸை வாங்காமல் போகிறாரா? அப்படியே கரெக்டாக வைக்கணுன்னுவாங்க. அவர் இன்னொன்று சொல்லுவார் அழகா, என்னோட ஃபீஸில் வேணால் நான் குறைச்சிக்கிறேன், பட் அந்த ஹாஸ்பிட்டல் செலவில் வந்து எதையும் நான் சொல்ல முடியாது, மேனேஜ்மெண்ட் அதை முடிவு பண்ணுன்னுவார். இவர் ஃபீஸே மேனேஜ்மெண்ட்டு காசில் தானே வருது. சரி ரைட்டு விடுங்க, அதை வாங்கிக்கிறாரு. ஆனால் நாங்கள் ஜோதிடர் குழந்தை பிறந்தும் போது அந்த குழந்தைக்கு முதல் எழுத்து எழுதும் போது 10 ரூபா வாங்குகிறோம், இல்லை மிஞ்சி போனால் இன்றைக்கி 50 ரூபா வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஃபோனில் என்ன மாதிரி ஆள்கிட்ட கூப்பிட்டு, சார் அந்த முதல் எழுத்து மட்டும் சொல்லுங்கள் சார், ஓகே ரைட்டு, இந்த நட்சத்திரமா அந்த 4 எழுத்து சொல்லிட்டு அதோட விட்டுருவேன். அதோட அவ்வளோதான், போதா ஃபீஸ் இல்லாமல். நான் ஏன் தோத்தன்னும் போது அப்பப்போ யோசிக்கிறது இதுதான். குழந்தைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம், அடுத்தது ஏதாவது ஒரு இதுன்னு சொல்லுவோம், ஃப்ரீ எதுவுமே கேட்குறதில்ல. அதுக்கப்புறம் செத்துட்டாங்க சார், ஏங்க இந்த திதி தானே, இந்த திதி திதிக்கு 10 ரூபா போட்டுன்னு போட்டிருந்தா கூட ஜோசியர் பொழைச்சிக்குவோம். திதி காசு வாங்குறதில்ல. நாங்கள் எதையுமே காசாக பார்க்குறதில்ல, எல்லாத்தையும் சேவையாக தான் பார்க்குறோம். ஆனால் டாக்டரும் ஆசிரியரும் எல்லாரும் வக்கீலாகட்டும் எல்லாரும் ஃபீஸாக பார்க்குறாங்க. ஒரு ஜோதிடர் ஏன் உருப்படலைன்னா ஒரே காரணம், ஜோதிடர் எப்பயுமே பணத்துக்காக பண்ணுறதே கிடையாது. ஜோதிடம்ங்கிறது எங்களுக்கு மெய்ஞான அறிவியல், மெய்ஞானத்துலேருந்து ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதை கொடுக்குறோம். அதனால தான் ஒரு ஜோசியர் பணக்காரராக இருக்கிறதில்ல. ஆனால் அதெல்லாம் வந்து பிஃபோர் கொரோனா. ஆஃப்டர் கொரோனா அஸ்ட்ராலஜி இஸ் ஏ பிக்கெஸ்ட் மணி மார்க்கெட்டு. என்ன இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு அப்படின்னா அது ஏபிசி, தெரியுங்களா? ஏபிசி தான் இந்தியாவில் பெரிய மார்க்கெட்டு. 1 ஏ அஸ்ட்ராலஜி, 2 பி பாலிவுட்டு சினிமா, சி கிரிக்கெட்டு. இந்த 3 தான் இந்தியாவில் அதிகமான பணத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டு. அதில் முதல்ல இருக்கிறதே அஸ்ட்ராலஜி தான். அதை செய்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க.
அந்த மாதிரி பெரிய துறை இது, மிகப்பெரிய மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் உள்ள ஒரு துறை. அதனால் பணத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உண்ட இது இருக்குது. அதே மாதிரி இந்த பணம் செலவாகுது இல்லையா, அதை நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 6ஆம் பாவம். 6 என்னங்க? கடன், வம்பு, ரொம்ப முக்கியது. இப்போ இந்த கடன் அப்படிங்கிறது எங்கே உருவாகுது? ஒரு மருத்துவ செலவு ஏற்படும் போது உருவாகிடும். திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வருதுன்னா இன்னைய நிலைமைக்கு ரொம்ப ஹெவி. அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா 8ஆம் பாவத்தை பிடிக்கணும். அந்த 8ஆம் பாவம் என்ன? இன்சூரன்ஸ். அப்போ அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் 8ஆம் பாவம் ஆயுளை குறிக்கக்கூடியது. இப்போது நம்ம பரிகாரத்தில் சொல்லுவோம், லைஃப் இன்சூரன்ஸை ஒரு இன்சூரன்ஸை போட்டுட்டு கேன்சல் பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் 8ஆம் பாவத்துக்கு. 8ஆம் பாவத்தை திசை நடக்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக ஆகணும்னு நான் நினச்சதே இல்லை. எனக்கு நிறையா பேர் பழக்கம் இருந்ததுனால என்ன பண்ணானே, கூப்பிட்டு போய் உட்கார வச்சு IRDA எக்ஸாம் எழுத வச்சு எனக்கு கார்டை கொடுத்துட்டாங்க. அது 8 கோடி ஒரு திசை நடந்தபோது அதுவாகவே நடந்துச்சு. அந்த மாதிரி நான் பார்க்கும்போது இது தானாக இயற்கையாகவும் நடைபெறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடன் என்கிற 6ஆம் பாவத்துக்குள் மாட்டாமல் இருக்கணும்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி அது லைஃப்பும் இருக்கணும், மெடிக்கலும் இருக்கணும். அதையும் தாண்டி இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நிறையா சொல்கிறானுங்க, அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டுலேயும் இருக்கணும். சார் இதெல்லாம் என்ன சார் ஜோசியத்தில் வருதா அப்படின்னா, ஒரு ஜோதிடரை நீங்கள் எப்பயுமே முன்ன மாதிரி பழைய காலத்து மாதிரியே நினைக்காம இன்னைத்த உங்களோட ஃபினான்சியல் ஆலோசகராகவும் நினைக்கணும். இப்போ தினேஷ் சார்ட்டெலாம் போனீங்கன்னா அவங்களாம் ஏகப்பட்ட அட்வைசர்ஸ் கொடுக்குற அட்வைசர், ஒரு கன்சல்டன்ட் மாதிரி. அதனால் நீங்கள் அந்த பழைய காலத்து கதையவே இல்லாமல் நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வட்டி கட்டுறது அப்படிங்கிறது வெளியில் வரணும் அப்படின்னா நமக்கு நம்ம நிறுவனத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எது? 10ஆம் பாவம். லக்னாதிபதிக்கும் 10ஆம் பாவத்துக்கும் என்ன தொடர்பு, அதை வச்சு அந்த 2ஆம் பாவத்தை எவ்வளோ கொண்டு வர முடியும், அதை வச்சு கடன்ற 6ஆம் பாவத்தை எப்படி அடைக்கணும். 10க்கு 11 தான் 8, கரெக்டா? அந்த லாபத்தை கொண்டு வர விஷயங்கள் அனைத்துமே இந்த பண வர ஸ்தானங்களில் தான் இருக்குது. இதை ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்தால் நிச்சயம் இந்த இடத்துல இருந்து விடுதலை பெறலாம். இந்த டெப்ட் ட்ராப்னு ஒன்று இருக்குங்க. டெப்ட் ட்ராப் அதாவது கடன் வலையில் விளைவிடுகிறது. இது இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் இப்போ எல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் சாதாரண ஆளாக ஒரு துணி கடைக்குள்ளே போனால் நீங்கள் 5000 ரூபாய்க்கு துணி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு 2000 ரூபா இல்லை 3000 ரூபாய்க்கு துணி வாங்கணும்னு முடிவு பண்ணி 5000 ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை 10000 ரூபாய்க்கு துணி வாங்க வச்சு அந்த துணி கடையை விட்டு வெளியில் வரும்போது பஜாஜ் ஃபைனான்ஸ்காரன் உங்களை 5000 ரூபா கடன்காரன் அனுப்புகிற அளவுக்கு இந்த டெப்ட் ட்ராப் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒன்று பாருங்கள், நல்லா நீங்கள் போகும்போது பார்ப்பீங்க, ஒரு மளிகை ரிலையன்ஸ் மால்லையோ ஏதோ ஒரு மாலில் இல்லை இன்னொரு மாலில் பாருங்கள், ஒரு கிரெடிட் கார்டுக்காரன் உட்காந்துருப்பான். ஏங்க உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாமா சார் எவ்வளோ இருக்குன்னு? அவன் என்ன உங்களை சுற்றி உட்காந்துருக்கானுங்க, நம்மளை சுற்றி இருக்கானுங்க. அந்த ட்ராப்பில் விழக்கூடாது. அந்த 8ஆம் பாவங்கிற திடீர் அதிர்ஷ்டம் வரும்னு நினச்சிக்கிட்டு அதை பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி மென்டல் ஃப்ரீடம். சார் லக்னாதிபதி சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. 6ஆம் பாவத்துக்கு போனால் கொஞ்சம் உடல்நிலை கெடும். அதுவே 8ஆம் பாவத்தையும் தாக்கும்போது மென்டல் ஃப்ரீடம் இல்லாமல் போகிறது. எங்கே வருதுன்னா, காலையில் ஒரு ஃபோன் வரும் பேங்க்கில் இருந்தோ இல்லை இதில் இருந்தோ, அன்னைக்கு ஆரம்பிக்கிறது அந்த நாள் முழுக்க கெடுக்கக்கூடிய தன்மை உடையது. இதிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூவஸ் இன்கம், தொடர்ச்சியான வருமானம் வர வேண்டும். ஜாதகம் பார்க்குறோம் சார், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜாதகம் பார்க்கணும். இப்போ எங்கள் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்குன்னு நினைக்கிறேன் அப்பாயின்மெண்ட் இல்லை. இப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்கோம். தனபாக்கியம் மேடம் ஆகட்டும், அவங்க ஒவ்வொரு 15 நாளைக்குன்னு வாங்க. இப்போ முருகானந்த ஐயாவும் அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ சார் கேட்டார், சார் உங்கள்கிட்ட அவர் தான் கேட்டார், உங்கள்கிட்ட பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி. அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே ஆகட்டும். இந்த கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம், அதாவது என்ன சொல்கிறாங்க, நேரத்தை பணமாக்க மாற்றினால்
நீங்கள் பணக்காரர் ஆகலாம். கரெக்டா? நேரத்தை பணமாக மாற்றணும். நல்லா புரிஞ்சுக்கோ, அதுக்கும் ஒரு நேரம் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சினிமா நட்சத்திரங்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அவர்லிக்கு காசு கொடுப்பாங்க. அந்த ஒரு அவர் வந்து நடிச்சுட்டு போனால் இவ்வளோ காசுன்னுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு காசு வாங்கி நடித்த வடிவேலுக்கெல்லாம் இன்றைக்கி சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு அவர் வந்துட்டு போனார்னா இவ்வளோ பணம் அப்படின்னு ஒரு வடிவேலோட நிலைமை இன்றைக்கி எப்படின்னு தெரியும். அது என்ன காரணம்னா நேரம் தான் காரணம். இன்றைக்கி யாருக்கு நேரம் அப்படின்னா மத கதை ராஜாவுக்கு தான் நேரம் போல். மற்ற கேம் சேஞ்சர்லாம் யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியல. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ போட்டு அந்த படம் ஹிட் ஆகுது. அந்த ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் வெளியில் வந்து சொன்னார், இந்த சந்தானத்துக்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஒழுங்காக இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி காமெடின்னா நடிச்சுட்டு போகிற வேலையை பார்க்காம ஹீரோ ஆகிறேன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு படம் வருது, அதுவும் உருப்படி இல்லை, இந்த மாதிரி நடிக்கிற வேலையை பாருங்கன்னு சொன்னார். அது உண்மையான கருத்து சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் இந்த பணம்ங்கிற விஷயம் என்னெல்லாம் பண்ணுதுன்னு. அஜித்துன்னு ஒரு நடிகருக்கு கார் ஓட்டுறதுக்கு தான் ஆசை. அவரோட வாழ்க்கையில் ரேசர் ஆகணுன்றது அவரோட ஆசை. நல்லா புரியுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரேசருக்கு போய் பார்க்குறாரு, பணம் இல்லை ஓட்டுறதுக்கு. சினிமாவில் வந்து நடிக்கிறாரு. சினிமாவில் உடனே கூப்பிட்டு வச்சு நடிக்க விட்டாங்களா? நாள் அந்த படத்தில் நடிக்க விட்ட டைரக்டர் பண்ணதும் ப்ரொடியூசர் பண்ணதும் அவர் வாழ்நாளில் இன்ன வரைக்கும் மறக்கலை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவர் நடித்து ஹிட்டாகி சம்பாரித்து தலை ஆகி இந்த சினிமா தான் அவரை உயர்த்துனுச்சு. ஆனால் அவர் எங்கே போனார்? நேராக மறுபடியும் போய் கார் ரேஸ் அடித்து ஜெயிச்சுட்டு வர்றாரு. அவரோட வாழ்க்கையில் பாருங்கள், இப்போவும் அந்த வேலை எது அவருக்கு அன்னைக்கு இருந்துச்சு. அன்றைக்கே பணம் இருந்திருந்தால் ஓட்டியிருப்பாரா? 2 ரேஸுக்கு போயிருப்பார். பணம்லாம் போயிருக்கோம். அடப்போப்பா இந்த ரேஸும் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு வீட்டில் ஒரு கடங்காரனை உட்காந்துருப்பார், இல்லை ஆளே காலி ஆகியிருப்பார். ஆனால் அவர் இன்னைக்கு அவர் விதி பாருங்கள், எப்படி அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு சினிமா நட்சத்திரமாக பிரபலமாக உச்சத்தில் உட்கார வச்சுட்டு அவர் இன்றைக்கி 3வது வரணும்னு இல்லை, அந்த ரேஸை ஓட்டிட்டு இப்படி வந்து நின்னாலே இவருக்கு கை தட்டுறானுங்க. திருப்பதி கோயிலுக்கு போனால் பெருமாளேன்னு சொல்லாமல் அஜித்துன்னு சொல்லியிருக்கானுங்க. எப்படி பைத்தியங்க இருக்குது பாருங்க. எதுக்குன்னா இந்த நேரங்கிறது ஒரு மனிதனை என்ன செய்யுது. ஒரு சினிமாவுக்குள்ளே வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட நபர்கள் எல்லாம் ஒரு காமெடினா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கஷ்டப்பட்ட சந்தானமோ சுருளியோ இன்றைக்கி நான் காமெடினா இருந்து சிரிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறாங்க. பணம்னு ஒன்று வந்த அப்புறம் எப்படி அவங்களோட வாழ்க்கையின் கதாபாத்திரத்தை மாற்றிக்கிறாங்க. அது என்னவா மாறும்? ஒன்றும் இல்லை, அப்புறம் 6, 8, 12 ஆயிரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். அஜித் வந்து கண்டிப்பாக ஜாக்கிரதையாக தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கணும். அப்புறம் விஜயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தார். அடுத்து நம்ம மக்கள் சேவை ஆற்ற வந்திருக்காரு, அவர் ஆற்றுட்டுன்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சார், கடனிலிருந்து விடுபட, வட்டியிலிருந்து விடுபட கண்டிப்பாக தொழில் மட்டுமே ஒரு சிறந்த கருவி. ஓகேவா? இந்த விஷயத்த சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜோதிடராக எங்கள் இதில் பிரபஞ்ச குழுவில் எல்லாருமே ஜோதிட சம்மந்தப்பட்டமான விஷயங்களே சொல்லுவோம். நான் மட்டும்தான் வெளியிலேருந்து விஷயங்களை சொல்கிறேன். அதை எங்களுக்கு அனுமதிச்சிருக்கேன் எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கும். ஒவ்வொரு மாதமும் நான் பேசுகிற விஷயத்தை கேட்டுட்டு என்னை ஃபோனில் மறுபடியும் கூப்பிட்டு நீங்கள் நல்லா பேசுனீங்க, இதுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய அனைத்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்வையாளருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் மாதம் முன்னாடி 2 படம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதை குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் சொல்லலை. போன மாதம் ஒருத்தர் கூப்பிட்டு பேசும்போது சொன்னார், சார் நீங்கள் அந்த 2 படம் சொல்லிகிட்டு இருப்பீங்க, இப்போ அதெல்லாம் சொல்கிறது இல்லைன்னு. நான் அப்போ தான் யோசித்தேன், நம்மளை எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதம் அந்த 2 படத்தை எழுதி வச்சுருக்கேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் எனது இதை வந்து ஒரு ஜோதிடத்தை மட்டுமே சொல்லாமல் வாழ்க்கையை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சார் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு நேரம் மாறுது, நான் சொல்கிறேன் இப்படி இருக்க போகுது மாற்றிக்கோ அப்படின்னு. அவர் மாற தயாராக இல்லை. ஒரு நம்பரை மாற்றி கொடுக்குறோம், வாழ்க்கையை மாற்றுது, ஆனால் அவங்க மாறுறதில்லை. வென் யுவர் கேரக்டர் இஸ் நாட் சேஞ்சுடு, உங்கள் லைஃப்பை நீங்கள் அப்படியெல்லாம் திருப்பிலாம் மாற்ற முடியாது. கடங்காரனாக தான் இருப்பான். வாழ்க்கை மாறணுன்னா நிச்சயம் உங்கள் கேரக்டர் மாறணும். நான் சொல்கிறேன், ஒரு 10 விஷயங்களில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தொட்டாங்குச்சியை வச்சு சார் பிழைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது, அதுவும் ஆஃப்டர் கொரோனா பல வழி இருக்குது. ஒன்று கேட்குறேன், தொட்டாங்குச்சியை வச்சு எவ்வளோ சார் வியாபாரம் பண்ணலாம்? தொட்டாங்குச்சியை வச்சு என்ன வியாபாரம் பண்ணலாம்? எவ்வளோ வியாபாரம் பண்ணலாம்? 100 ரூபா 200 ரூபா
அவ்வளோதானா? அவ்வளோதான் பண்ண முடியும் சார். நல்லா பார்த்துக்கோங்க, வேணா நீங்கள் போய் எழுதிக்கோங்க, நெட்டில் போய் தேடுங்க. மரிய குரியாகோஸ் அப்படின்னு ஒன்று, ஒரு லேடி ஒருத்தங்க, மரிய குரியாகோஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு. தேங்காய் கம்பெனி பேர் என்னங்க? தேங்காய் அப்படின்னு ஒரு கம்பெனிங்க. அந்த கம்பெனியை போட்டு அந்த தொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த ஓடை மட்டும் டிசைன் பண்ணி மாதம் 4000 to 5000 தொட்டாங்குச்சி விற்கிது. அது மாதம் 7 to 8 லட்சம் சம்பாதிக்குதுங்க. கைத்தட்டுங்க. 8 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறாங்க. அதை பார்த்தா இன்னொருத்தர் அன்சிஸ் அகமது அப்படின்னு சென்னையில் இருக்கிறவர், அவர் வருஷம் இதே தொட்டாங்குச்சியை வச்சு 75 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. நான் சொல்கிற ஆளுங்களாம் உயிரோடு இருக்காங்க, ஆன்லைனில் இருக்காங்க, போய் தேடுங்க. ஹனீஸ் அகமதுன்னு 75 கோடி வெறும் தொட்டாங்குச்சியில் வியாபாரம் நடக்குது சார். அடுத்தது அனுஷ்கா ஜெய்ஸ்வால் அப்படின்னு ஒரு பொண்ணு. 2020 லாக்டவுன் 19 லாக்டவுனில் மொட்டை மாடியில் டெரஸ் கார்டன் ஆரம்பிக்குது. சும்மா செஞ்சு பார்க்குது, தக்காளி அது இதுன்னு போட்டு. 2021 1 ஏக்கர் லேண்டில் மும்பை பக்கத்தில் ஒரு இடத்த குத்தகைக்கு எடுத்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு இப்போது 6 ஏக்கர் நிலத்தில் அது மட்டும் ஒரு 25 லேடிஸை வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்த்து, அதாவது காய்கறியை பயிரிட்டு பண்ணுது. மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு, மாதம் 2 லட்சம். வருஷம் அதோட டேர்ன் ஓவர் ஒரு 2 கோடி 3 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. அடுத்தது நவீன் பிரவீன் அப்படின்னு சொல்லி 2 பேர், அவங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பாருங்கள், ஒரு 225 வெறும் ஸ்கொயர் வீடு சதுர அடியில் குங்கும பூவை தயாரித்து விற்கிறாங்க. கிலோ 5 லட்சம் ரூபாய்க்கு, கிலோ 5 லட்சத்துக்கு. அப்புறம் சந்தீப் கண்ணன் ஒருத்தர் திருப்பதியில் விவசாய பூமி அப்படின்னு ஒரு கம்பெனி போட்டு, அவரும் இதே கொரோனா டைமில் வந்தவர் தான். மாதம் 3.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் இந்த கள்ளக்கடத்தல் பண்ணவன், கஞ்சா விற்றவன், அவங்க அதெல்லாம் இல்லை. ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறவனே வெறும் தொட்டாங்குச்சியை வச்சோ இல்லை காய்கறியை விற்றோ மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஸ்ரீகாந்த் பொல்லப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தெலுங்கானாவில் இருக்கார். அவர் இந்த பூ வியாபாரம், பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை பண்ணுறாரு. 40 ஏக்கரில் பண்ணுறாரு. அவர் வெறும் 1000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தவர். இன்றைக்கி 40 ஏக்கரில் பண்ணுறாரு. வருஷம் டேர்ன் ஓவர் 70 கோடி, வெறும் பூ மட்டும். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது என்னன்னாங்க, இப்போது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி ஒரு பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தவர். அவர் பார்த்திங்கன்னா ஜோசியர் கிடையாது. அவர் ஒரு கம்பெனி நிறுவனம் நடத்தி பார்த்தவர். அவர் 10 ஜோசியரை பார்க்குறாரு. அப்போது அவர் ஒரு பார்வை பார்க்குறாரு. பார்த்ததும் இந்த தொழில்நுட்பம் ஒரு மண்டபத்துக்குள்ளாரையோ ஒரு ரூமுக்குள்ளார கிடக்கிற ஜோசியக்காரங்க உள்ளே பேசிகிட்டு இருக்கிறது, வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா வாங்கி லைட்டை போட்டு ஒளி வெளிச்சம்னு ஒன்று கொடுக்கலாம், விடி வெள்ளின்னு ஒன்று கொடுக்கலான்னு ஒன்று போட்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் விடிவெள்ளின்னு அந்த ஸ்பார்க்கை எடுத்தார். அந்த ஸ்பார்க்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 கோடி 1.5 கோடி சப்ஸ்கிரைபரை தாண்டி பல ஜோசியரை கார் வாங்க வைக்க, வீடு வாங்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குன்னா அந்த ஸ்பார்க் தான். அதாவது என்னென்னா, எந்த விஷயம் இல்லை, எந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி எந்த விஷயத்தில் லைட்டை போட்டு விட்டோம்னா நம்ம அளவுக்கும் லைட் எரியும், அவனுக்கும் லைட் எரியும்னு நினைக்கணும். நம்ம இங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, நாம் ஒன்று இங்கே தட்டி ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம இவங்களை ஓடிடலாம்னு நினச்சா நம்ம லைட்டும் அந்த பக்கம் ஆஃப் ஆகிடும். அதனால் நல்ல எண்ணத்தை வச்சு நல்லா தேடினீங்கன்னா பண வரவு எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் இந்த உதாரணங்களை. இந்த ஜொமேட்டோவுக்கு இந்த பசங்கள்லாம் போய் அங்கங்கே பேக்கை தூக்கிட்டு நிற்கிறானுங்க, ஓடு கொண்டு போய் கொடுக்குறானுங்க. இது சாதாரணமாக நடக்கிற விஷயம்னு பார்க்குறோம். ஆனால் அதில் 5000 கோடி டேர்ன் ஓவர் நடக்குது. 5000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது, 4 பசங்க ஊருக்கு 10 பசங்கன்னு நினைக்கிறது அந்த விஷயத்தில். அது மாதிரி ராமேஸ்வரம் கேஃபேன்னு சொல்லி அது பாருங்கள், ராகவேந்திர ராவ் அப்படின்னு ஒரு திவ்யான்னு, எங்கே திவ்யா இருக்காங்களா? திவ்யா இருக்காங்க. திவ்யான்னு அவங்க பாருங்கள்,
அவங்க வீட்டுக்காரரு சாதாரண ரோட் சைடில் வச்சு தோசை சுட்டுட்டு இருந்தவர் தான். அவங்க வந்து அந்த ராமேஸ்வரம் கேஃபேன்னு ஆரம்பித்து இன்றைக்கி 4 அவுட்லெட்டில் 2 வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு 5 கோடி டேர்ன் ஓவர், 5 கோடி ப்ராஃபிட், அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. அப்படின்னா அப்போ சார் சொல்லுவார், தினேஷ் சார், திவ்யா மேடம் அவங்க இந்த அப்பாயின்மெண்ட் போடுறவங்களுக்குலாம் தெரியும், இந்த ராமேஸ்வரம் கேஃபே மாதிரி சஷ்டிக் சாஸ்திரா அகாடமி பின்னாடி அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குங்கிறது நாளைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்குனா இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ கூட அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ டேர்ன் ஓவரு, இவ்வளோ ப்ராஃபிட்டும் ஒரு ஆர்டிக்கல் இவங்க 2 பேர்த்த பற்றி கூட வரலாங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதை நம்ம பயன்படுத்தலை, நம்ம பார்க்கலங்கிறது தான் ஒரு விஷயம். ஒரு தீபாவளிக்கு பஸ்ஸுக்கு காத்திருந்த ஒருத்தன் இந்த பஸ்ஸு கிடைக்காம இப்படிலாம் காத்திருக்காங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலான்னு ஒரு 5 லட்ச ரூபாயில் ஒரு ஆப்பை போட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு 35 லட்ச ரூபாய் ஆக்கி அதை ஒரு 600 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு இன்றைக்கி அதோட டேர்ன் ஓவர் 7000 கோடி. அதோட பேர் ரெட் பஸ். வெறும் தீபாவளி, நம்ம பஸ்ஸில் தீபாவளிக்கு சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், துண்டை போடுவோம். துண்டு கிடைக்கலன்னா அந்த துண்டை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சிந்தனை நல்லதாக இருந்தால், பணம் சம்பாதிக்கணும்னு இருந்தால் வந்தால் நீங்கள் நிச்சயமாக பணக்காரர் ஆகலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி வியாபாரத்தில் கோழியில் கோடி, முட்டையில் கோடி, ஆட்டில் கோடி, பன்னியில் கோடி, எல்லாமே வியாபாரம் கோடியில் இருக்குங்க. நீங்கள் வியாபாரத்தை சாதாரணமாக ஆரம்பித்த பல நபர்கள் அந்த வேலையை அந்த தொழிலை தொடர்ந்து நேர்மையாகவும் பல நாட்கள் செஞ்சு வந்ததுனால கோடீஸ்வரராக இருக்காங்க. ஆனால் நம்மால் நான் இன்றைக்கி இந்த பக்கம் இப்படி பேசினதுமே அந்த பக்கம் உட்காந்து உடனே நாளைக்கு கோடீஸ்வரனாக ஆகணும்னு நினைக்கிறது மட்டும்தான் தப்பு. ஒழுங்காக கரெக்டாக வேலை செய்யணும்னு நினைத்தால் நிச்சயம் எல்லாருமே கோடீஸ்வரர். நேற்று அதுக்கு முக்கியமாக நீங்கள் என்னன்னாங்க, எப்பயுமே இந்த காயினோட போத் சைட்ஸு, ஒரு காயினில் 2 பக்கங்கள் இருக்குன்னும் போது இந்த யூடியூப்லேயும் ஒரு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்க. ஒவ்வொரு ரீல்லையுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இந்த சினிமா பிரபலங்களோட இதை பார்க்காதீங்க, என்னது மாநாடு மயிலாடு, அது பழைய கதை, இப்போ ஏதோ நிகழ்ச்சியெலாம் அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், எந்த இடத்துல இருந்து எப்படி திரும்புகிறேன்னு ஒரு சில பேட்டிகள் கொடுக்குறாங்க. அந்த பேட்டிகள்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறும். அதை விட்டுட்டு சும்மாவே வந்து பாட்டை போட்டுக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு அவன் ஆடுறான் இவன் ஆடுறான்னு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. எப்பயுமே நானும் இப்போ மொபைல் என் கையில் இருக்குன்னாலும் அந்த மொபைலில் என்ன இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பார்க்கணும், எடுக்கணும்னு நினைக்கணும். இப்போ ராமேஸ்வரம் கேஃபேக்காரன் எத்தனை தோசை விற்றானா எனக்கு என்ன போகுது, அதை ஏன் உங்ககிட்ட கொண்டு வரணும்? இல்லை இந்த கருத்து உங்களுக்கு வரணும்னா நீங்கள் அந்த பற்றி பார்க்காம வேறையை பார்த்ததால நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அந்த ராமேஸ்வரம் கேஃபேக்காரர் சொல்லுவார், ஏன் அந்த ராமேஸ்வரம் கேஃபேன்னு நான் பேர் வச்சேன்னு. அப்துல் கலாம் மீது உள்ள பற்றால். அவர் எங்கே இருக்கார்? இருக்கிறது இவர் கர்நாடகாக்காரர். அங்கே போய் ராமேஸ்வரம் கேஃபேன்னு பேர் வச்சா அவர் எந்த அளவுக்கு அப்துல் கலாம் மேலே சிந்தனை இல்லை. அப்துல் கலாம் மேலே ஏன் அவருக்கு சிந்தனை வருது? அப்துல் கலாம் பல மேடைகளில் போய் குழந்தைகளை எல்லாத்தையும் ஊக்குவிச்சதால். என்றைக்கோ அவர் செஞ்ச ஒரு நல்லது இன்றைக்கி இப்படி போகுது. அதனால் என்னென்னா எப்பயுமே ஒரு நல்ல விஷயங்களை, நிறையா விஷயங்களை பாருங்கள், அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை சொல்லுங்கள். நான் இப்போ ஒன்று பார்த்தேன். இப்போது நம்ம இந்த கடனை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த கடன்காரனுக்கெல்லாம் ஒருத்தர் தலைவராக இருப்பார், அவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. யாராக இருக்கலாம்? கந்து வட்டிக்கார ஓகேயா, விஜய் மாலையா சார்? அது விடுங்க சார், பாவம் சார். கடன்காரனுக்கெல்லாம் தலைவர்னா திருப்பதி பெருமாள் தாங்க நம்பர் 1. அவர் தான் நம்ம நினைக்கணும். அவர் தான் நமக்கு முன்னாடியே கடன் வாங்கி இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கும் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏங்க மேடம், அதானே கதை. அப்போல்லாம் கடன்காரங்க நம்மலாம் வந்து மிகப்பெரிய தலைவராக நம்ம நினைக்க வேண்டியது திருப்பதி பாலாஜி அவர்கள் தான். அவரை நம்ம பார்த்துக்கணும். அவர் மாதிரி இந்த வட்டி கட்டுறதுக்கெல்லாம் கலங்காமல் நிறையா கிளைண்ட்டை வர வச்சு அவங்ககிட்டருந்து வாங்கி இந்தா போன்னு சொல்லி குபேரனுக்கு அவர் கொடுக்குற மாதிரி கொடுக்க கற்றுக்கணும். அதை பாருங்கள். அதே மாதிரிங்க, நல்லா ஒரு மனிதன் வாழ்வதும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் வீழ்வதற்கும் அவனோட உழைப்பு காரணம்,
அவனோட தவறு காரணம்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் ஜாதகம் தான் காரணம். அவன் ஜாதகம் அவனை உயர்த்துனுச்சு, அவன் நேரம் முடிஞ்சிச்சு, கீழே விழுந்துட்டான். இந்த ஒரு போன வாரத்தில் இந்த பிகின் வுட்ஸில் தான் உங்களை பார்த்தேன். ராதா ரவி அவர்கள் 8 பொண்டாட்டி வச்சுருக்கிறாவும் 8 பொண்டாட்டிங்களுக்கும் ஒரு பொண்டாட்டி எம்ஆர் ராதா, சாரி ராதா ரவியோட அப்பா எம்ஆர் ராதா, அவர் அவங்க மனைவிகள் எல்லாத்துக்குமே 100 சவரன், ஒரு காரு, ஒரு பங்களா அப்படி தான் கொடுத்ததா அந்த மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டு, எவ்வளோ இன்றைக்கி ஒரு பொண்டாட்டியை கட்டி ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அவர் 8 அந்த பக்கம் அடித்து அதில், அதாவது லைசன்ஸ்டாக அடித்தது 8, அது இல்லாதது எத்தனை குழந்தைங்க என்ன. ஆனால் அவர் சொல்லும் போது இன்னொன்று சொன்னார். இது அந்த பேட்டியை கொடுத்தவர் அவரோட இன்னொரு சன்னு. அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, நாடக கம்பெனியில் நடிக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 70 பேர் டெய்லி அந்த வீட்டில் சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாலாம் 100 பேர்த்துக்கு சமைப்பாங்க. இந்த எம்ஜிஆர் சோறு போட்டாருன்னு சொல்கிறாங்க. எம்ஆர் ராதா வீட்லேயும் தினமும் சாப்பாடு வெந்துக்கிட்டே இருந்திருக்கு. கூட இருக்கிறவன் நிறையா பேர், இப்போது தினேஷ் அவர் சொல்கிற மாதிரி கூட இருக்கிறவங்களாம் நமக்கு ஜெயிக்கணும், அவனும் வாழணும்னு நினச்சி அவர் நிறையா விஷயங்கள் நடிக்கிறாங்க, பணம் வாங்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னா கூட இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது செய்யணும். அந்த எண்ணம் கண்டிப்பாக வந்தாலே, நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினச்சாதான் உங்களுக்கு அந்த நிறுவனம் உயரும். அது அப்புறம் 20 பேர் ஆகும், அப்புறம் அது 50 பேர் ஆகும், அப்புறம் அது 100 பேர் ஆகும். ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அது நம்ம எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வரவு செலவை கணக்கு போடுங்கள், வரவு செலவு கணக்கை காட்டுங்கள். தயவுசெய்து நான் எப்பயுமே என்னோட தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், எப்பயுமே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு. அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் சார். அந்த ஜாதகம் மட்டும் காரணம் இல்லை, எண் கணிதமும் ஒரு காரணமாக இருக்கும், வாஸ்துவும் ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறையா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பு, ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்க்குறது கூட நிறையா லேடிஸ் தான். அதனால் அந்த லேடிஸுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவன்மாரோ இல்லை உங்கள் பையனோ யாரோ ஒரு ஆண், அது எந்த விதமான ஆணாக இருந்தாலும் அவர் தோல்வி உற்றால் அதற்கு காரணம் அவர் நீங்கள் தோத்தீங்கன்னு அவரை குறை சொல்லிட்டு இருக்காமல் அவரை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு ஏதாவது ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. இப்போ எனக்கு ஒரு உதாரணம் நடந்தது. என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்தார். ஆனால் இந்த மாதிரி கடன் நிறையா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே உன் ஜாதகத்தை எடுப்பான்னு எடுக்கிறேன். அவருக்கு 2 குழந்தைங்க, ஒய்ஃபு, 4 ஜாதகத்தை பார்க்குறேன். 3 ஜாதகத்தில், இவர் ஜாதகத்தில் இல்லை, மீதி 3 பேர்த்து ஜாதகத்திலையுமே குரு கேதுவோட தொடர்பு. இப்போது எல்லா இதுலேயுமே தெரியும், குரு கேது நிரந்தர கடனை கொடுக்கக்கூடிய தன்மை. இப்போது இவங்க ஒய்ஃபு யாரை திட்டிகிட்டு இருக்கோம், உன்னால் தாண்டா கடன் ஆச்சு. நான் சொன்னேன், நீ அந்த பொண்ணை கட்டினதால தான் கடன்காரன் ஆகியிருக்க, அதுக்கு அடுத்தது அந்த கண்டினியூட்டி இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி விடு, வேறு என்ன பார்ப்போம். அந்த பொண்ணு ஜாதகத்தில் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூட்டி இதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில ஜாதகங்களில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகப்பெரிய ப்ராப்ளத்தை பண்ணக்கூடிய ஒரு இது. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு பெரிய ஃபாலை உருவாக்குற தன்மை அந்த இதுக்கு உண்டு. அதெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு 4 பேரோ 2 பேரோ அந்த ஜாதகத்தை பெரிய லாஸை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கூட இருக்க 2 பேர்த்த திட்டிகிட்டு இருக்கிறதால எந்த பயனும் இல்லை. சுக்கிரன் ராகு சேர்க்கை, செவ்வாய் ராகு சேர்க்கை, இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகளை தரும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய பூஸ்ட்டு. இந்த ராகுவோட தொடர்பு ஏற்றி டக்குன்னு இறக்கி விட்டுடும். அதை கொஞ்சம் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி நான் இந்த ஆண்கள், இதை பார்க்குற எல்லா ஆண்களையும் கேட்டுக்கிறது ஒன்று தான், பணம் போகிறதுக்கு ஒரே காரணம் மனசு, இன்னொன்று மது. ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 200 ரூபாய்க்கு அடிக்கணும்னு ஆரம்பித்தா அந்த 200 300 ஆகி 400 ஆகி எம்எல் மட்டும் இல்லை, பணமும் போகுது. ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு குடித்தா மாதம் அது 12,000 15,000 தாண்டுதுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாதவன், சொல்லப்போனால் வீட்டுக்கு வாடகை கொடுக்க வக்கில்லாதவன், சோறு போட வக்கில்லாதவன்லாம் குடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் போட்டுக்கிட்டு இருக்கான்.
தயவுசெய்து அந்த விஷயத்தை விட்டுட்டு இந்த மதுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து அது 5ஆம் பாவம், அது எப்பயும் போதையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அது நல்லதில்லை. ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது இந்த 2 படம். ஒரு படம் இப்போ வந்த படம் லக்கி பாஸ்கர். ஆக்சுவலாக நான் லக்கி பாஸ்கருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கத்தில் அந்த படத்தோட நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குன்னே ஒரு 1 hour பேசணும். பட் அவ்வளோ பேச விரும்பலை. எல்லோரும் இந்த இதில் இருக்க யாரெல்லாம் லக்கி பாஸ்கர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? லக்கி பாஸ்கர் படம் பார்த்தவங்க சார் பார்த்துருக்காங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஓகே ரைட்டு சார். அதில் ரொம்ப அவர் கிரிமினல் மைண்டட் கிடையாது. சிச்சுவேஷனை தன்னோட பண தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டார். பட் தட் இஸ் எ கிரிமினல் ஆக்டிவிட்டி, இஸ் கிரிமினல், பட் இஸ் நாட் எ கிரிமினல் மைண்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் தெளிவாக இருக்கணும். சார் நான் இவ்வளோ இதை சொல்ல மறந்துட்டேன். எங்கே சார் வாழ்க்கையில் பிரச்சனை நடக்குதுன்னா, யோகியன் அமைதியாக இருக்கான் சார். யோகியெல்லாம் ரொம்ப பேசுறதில்ல, அவன் பாட்டுக்கு நமக்கெல்லாம் எதுக்குப்பான்னு இருக்கான். இந்த அயோக்கிய பசங்க இருக்கானுங்க பாருங்க, ரொம்ப அழகாக பேசுகிறானுங்க, ரொம்ப ரொம்ப யோகிய மாதிரி பேசிடுறானுங்க. அப்போ நம்ம என்ன ஆகிறோம், அவனை நம்புகிறோம், அவன் தான் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறான். கரெக்டா? கை தட்டணும் தானே இந்த இடத்துல? ஏன்னா உங்களை நான் எழுப்பணும். எல்லாரும் யோசிக்கிறீங்கன்றீங்க, என்னடா இது, இதில் யார் ரகத்தில் வரோன்னு. இது என்ன ப்ராப்ளம் ஆகுதுனாங்க, அதனால் என்ன வரும்னா, இந்த அயோக்கியனை நம்ம மீறணும்னா நம்ம யோக்கியமாக இருக்கவனுங்க ரொம்ப சத்தம் போட்டு சொல்லணும் போல், இந்த நேர்மையின் குரல் ரொம்ப கீழே இருக்கணுங்கிற மாதிரி இப்படி ஆயிடுச்சு. அந்த படத்தில் உண்மையாலுமே அவனை அந்த சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. பட் அந்த இடத்துல அவன் ஒரு இடத்துல நிறுத்திடுவான். அவன் ஃப்ரெண்டு கிளர்க்காக இருந்தவன் அதை நிறுத்த மாட்டான். அது என்ன நடந்ததுங்கிறது அது இன்னொரு பக்கம். அவன் ஒன்று சொல்லி கொடுக்குறான் சார். என்ன சொல்லி கொடுக்குறான் சார், உங்களை நம்பி நாங்கள் ஆரம்பிக்கிறோம், எங்களை நடுத்தெருவில் நிறுத்திடாதீங்க சார்ன்னுவார். அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நாங்கள்லாம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நம்பி நாங்கள் வரோம் சார் அப்படின்னு அவர் எங்களை எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கிறோம், அந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும்ல. அதை விட்டுட்டு வா வா உன்னை கொண்டு போய் அந்த பக்கம் இன்னொரு சேனல் போடுறேன்னு அந்த எண்ணத்தில் வந்தா என்ன, அந்த இடத்த அவன் கரெக்டாக அந்த படத்தில் நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன் 10 பக்கத்துக்கு இருக்குது. நம்ம ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. கூட்டாளியின் மீது நம்பிக்கை, அந்த கூட்டாளியை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்பார்க்னஸ் வேணும். அந்த கார் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இதுதான் கடைசி டீலுன்னு ராம்கி சொல்லுவார். அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷனில் மாட்டினதும் கூட இருந்தவன் உடனே சட்டையை பிடிச்சிட்டு டே ஒன்றால் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேடான்னு, இல்லை அவசரப்படாத, பொறுமையாக யோசிக்கலாம் இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கரெக்டாக கையாண்டு அந்த இடத்துல அந்த 3 காரையும் கொண்டு போய் கோவாவில் விற்றுட்டு அந்த கோவாவுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு டான்ஸரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டான்ஸர் கையில் 1 லட்சம் ரூபாயை கொடுப்பாரு. எங்கள் தினேஷ் சார்லாம் அந்த மாதிரி தான். எங்களை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணத்தை எங்கே செலவு பண்ணணும்னு அவ்வளோ கரெக்டாக ஆள் பார்த்து அவ்வளோ கரெக்டாக கொடுப்பாரு. பணம் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பார் டான்ஸரை நினச்சிடாதீங்க, பார் டான்ஸரோட இல்லைங்க, அந்த பணம் செலவு பண்ணுற குணத்தை சொல்கிறேன். அந்த மாதிரிங்க அந்த குணம் இருக்கணும். உடனே இன்னும் ஒரு ஒரு இதுக்கு கட்டி பிடிச்சதுக்கு 1 லட்சமா அப்படின்னு அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே என்னது 1 வருஷம் வந்தவனுக்கு காரா, 2 வருஷம் வந்தவனுக்கு காரா அப்படின்னு மாதிரி எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் வீடு, 5 வருஷம் வந்தவங்களுக்கு வீடு, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வாங்க, எல்லோரும் நல்லா சம்பாதிங்கன்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா தவறுகளும் நடந்திருக்கும், எல்லா விஷயமும் நடந்திருக்கும், அப்படி இப்படி போவோம். ஆனால் எல்லாமே கரெக்டாக ஆகிற இடம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து பேசாத அப்பாவாக இருந்து பேசுவார். எப்போ அப்படின்னா அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து காட்டுறதுக்கு அந்த கேரக்டரை அழகாக ஃப்ரே பண்ணியிருப்பானுங்க. என்னை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் சொன்னது ஒன்று அந்த படத்தில் இருந்துச்சுன்னு. என்னென்ன ரிட்டன் ஃபைல் பண்ணணும், அந்த ஒரு சம்பவத்தை ஒரு தொழிலை வந்து கணக்கு காட்டணும் நீங்கள் சொல்கிறது அதில் இருந்துச்சுன்னு என்னை பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானே அந்த படத்தை போய் பார்த்தேன். அதனால் என்னென்னா ஒரு சில விஷயங்களை தயவு செய்து ஒரு படத்தை பார்க்குறோன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கூடாது. ஆண்டவன் வந்து இன்றைக்கி நல்லதெல்லாம் கனவுல வந்தெல்லாம் சொல்ல முடியாது, ஏதாவது படம் போட்டு தான் காட்ட முடியும். நீங்கள் நல்ல படமாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. புஷ்பா 2 மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நம்ம போய் சந்தன மரம் என்னது ரெட் சாண்டில் தான் இது பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட்டு நல்லா தான் இருந்துச்சா?
ஆ என்னங்க? ஆ ஓகே. அதாவது என்னென்னா, அந்த படத்தில் கூட ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம சிஎம்ஏ நம்ம ஃபோட்டோ எடுத்தவனை கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற அதை அப்படியே மாற்றக்கூடிய விஷயம். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பணம், அந்த பணம் வர வழி வேண்டாம், இந்த வழியை நல்ல வழியை பயன்படுத்துங்க. அதே மாதிரிங்க 1992 ஸ்கேம்னு சொல்லிட்டு அர்ஷத் மேத்தாவை பற்றின ஒரு விஷயம். அது படமாக இல்லை, அது ஒரு வெப் சீரிஸாக தான் இருக்குது. அதில் என்னென்னா, நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போய் ரீல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 1992 ஸ்கேம் ரீல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறையா ரீல்ஸ் வரும். அந்த ரீல்ஸில் என்னென்னா, அர்ஷத் மேத்தா புதுசாக கார் வாங்கியிருப்பார், லெக்ஸாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கியிருப்பார். அந்த காரை கொண்டு ஐயர் பூஜை போட்டுட்ருப்பாங்க, அவங்க ஃபேமிலி நின்றுட்டுருப்பாங்க. இவர் இங்கே நிற்பார், இவர் பக்கத்தில் அவர் பிரதர் நின்றுட்டுருப்பாங்க. எதுக்கு நான் இந்த காரு அப்படின்னுவார். இல்லைடா நாமளும் அம்பானி டாட்டாஸ் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு அப்பா அதாவது ஜாதகம் பார்க்கும்போது 2ல் சனி இருக்கார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அர்ஷத் மேத்தாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்த நிகழ்வு அது எடுத்திருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு அங்கே அனலைஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை வச்சுருப்பாங்க. வைக்கும் போது அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது 2ல் சனி இருக்குன்னு சொன்னாருன்னு சொல்லுவார் இவரோட பிரதர். அதுக்கு அர்ஷத் சொல்லுவார், பணம் பேக்கெட்டில் இருந்தால் அந்த சனி ஒன்றும் பண்ணாது, இது அர்ஷத்தோட ஜோசியம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அது அர்ஷத் மேத்தா அன்னைக்கு சொன்னாரோ சொல்லலையோ, ஆனால் அர்ஷத் மேத்தாவோட வாழ்க்கை என்ன நடந்தது, அந்த 2ல் இருந்த சனி என்ன பண்ணாருங்கிறத உலகத்துக்கே தெரியும். கைதட்டலாம். அதாவது அர்ஷத் மேத்தாவுடைய வாழ்க்கை இப்படி ஆகுங்கிறத அவருக்கு சின்ன வயசில் பார்த்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீ பணத்தில் கஷ்டப்படுவ, பிரச்சனைக்குள்ளாவங்கிறத ஜோசியர் சொல்லியிருக்காருங்கிறத லெக்ஸாஸ் கார் மொத இந்தியாவுக்கு வந்த காரை வாங்கி வச்சு பூஜை நடந்துகிட்ருக்கோம். அங்கே அந்த சீன் அப்படியே நடந்ததை எடுத்து வச்சு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்னென்னா, ஜோசியத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஜோசியத்தை வச்சு பணத்தையும் வர வைக்க முடியும், பணம் போகிறத தெரிய வைக்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும். பண வரவாகட்டும், வட்டியாகட்டும், கடனாகட்டும், எல்லாத்தையும் நேரம் ஜெயிக்க வைக்கும். இந்த நேரத்தில் எந்த நேரத்தையும் வாழ்க்கையில் காலத்தை கடந்து செல்லணும். இந்த காலத்தை நல்லவங்களோட சேர்ந்து கடக்கணும். நீங்கள் நல்லவங்களோட சேர்ந்து, அதாவது ஒரு நிறைய கோட்ஸ் படிப்பேன், அதில் பார்க்கும்போது படித்தா ஒரு 6 கோடீஸ்வரனோட நீங்கள் டெய்லி பழக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 7வது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களாம். புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு கைத்தட்டலாம், நல்லா சொல்கிறேன். 6 கோடீஸ்வரர்களோடு நீங்கள் பழக ஆரம்பித்தால் 7வது கோடீஸ்வரன் நீங்கள். இன்றைக்கி சந்தானம் இருக்கார் அப்படின்னா சந்தானம் அன்றைக்கி அந்த இடத்துல இல்லை. சந்தானம் ஒரு 7 பேர்த்தோ 6 பேர்த்தோடு இருந்தார். அதில் இன்றைக்கி இருந்த அவர் ஒருத்தராக இருந்தார், அவர் ஒரு நடிகர் ஆனார். அதுதான் உண்மை. அது ஒவ்வொருத்தருக்கும் உண்மை. ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வந்தாருன்னா சிவகார்த்திகேயன் ஒரு 6 பேர்த்தோடு இருந்ததில் வந்த ஒருவர். அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜோதிடராக இன்றைக்கி இருக்கேன்னா நான் தனியாளாகவே இருந்ததால் இல்லை, இந்த 6 பேர்த்தோட இந்த பிரபஞ்ச குழுவுக்கு வந்ததால் தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். அதில் முதல் முக்கியம் முத்துப்பாண்டி அவர்கள். அவரை நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நான், ஏன்னா அது எந்த இடத்துல நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னென்னா, தயவுசெய்து எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் நல்லவங்களோட சேருங்க. சார் சொல்கிற மாதிரி நம்மளை விட நல்ல ரிச்சஸ்ட்டாக இருக்கவங்களோட சேருங்க. சார் 2 விஷயம் இந்த படத்தை சொல்லிட்டேன். இந்த பணம் வட்டி இந்த மேட்டரை நான் பார்க்கும்போது ஒரு மனசில் ஒரு விஷயம் பட்டுச்சு. இந்த வட்டி இவ்வளோ வாங்குறானுங்களே, 1 ரூபாயை கூட எவனும் தூக்கிட்டு போகிறதில்ல. ரைட்டு, ஒருத்தன் சாவறான், நமக்கு பணம் கொடுத்தவன் சாவறான். ஒரு 10 ரூபா கட்டு சார், நினச்சிக்கோங்க, நல்லா ஜஸ்ட் ட்ரீம். ஒரு 10 ரூபா கட்டு, ஒரு புது கட்டோ பழைய கட்டோ, ஒரு 10 ரூபா கட்டு, அது 1000 ரூபா தான் சார். அதை எடுத்துக்கிட்டு அவன் போகிற வழியில் உங்களால் தூக்கி போட முடியுமா சார்? ரோட்டில் போடுறதுக்கு மனசு வருமா? எத்தனை லட்சம் வட்டி வாங்குகிறோம். அவனோட பணத்தை ஒரு கட்டை, ஒரு 100 ரூபா கட்டு சார்,
100 கட்டை எடுத்து போடலாமா, இல்லை அவனுக்கே ஒரு இறந்ததுக்கப்புறம் ஒரு மாலை போடலாமா? தூக்கிட்டு போகிறானா? எதையாவது நம்ம தூக்கிட்டு போகிறோமா? ஒன்றுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய மேனிப்புலேஷன், ஒரு பெரிய விஷயம். எதையோ எல்லாரும் தூக்கிட்டு போகிற மாதிரி வெறி எடுத்து இந்த பணத்து மேலே 1 ரூபா 2 ரூபா இல்லாமல் 5 ரூபா வட்டிங்கிறான், 6 ரூபா வட்டிங்கிறான். ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, எனக்கு கிட்டத்தட்ட நான் மிகப்பெரிய விஷயங்களை இதில் பார்த்ததால் சொல்கிறேன். ரொம்ப மோசம். அதுவும் ஆண்களை விட பெண்கள் வெறி பிடிச்சி அலையிறாங்க. இந்த பண வெறி பிடிச்சி இந்த பெண்கள் பண்ணுற சேட்டை அவ்வளோ அட்டூழியமாக இருக்குது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், போகும்போது நல்ல அறிவை தூக்கிட்டு போங்க. இந்த பணத்தின் மீது உள்ள ஆசைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு நல்ல இதை பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு, இந்த பணம் வட்டி விடுதலை கிடைக்க அனைவரையும் வாழ்த்தி, வாழ்க்கையில் இன்னும் ஒரு இது வந்து என்னென்னா, எஸ்எஸ் ராஜமௌலி அவரோட ஒரு பேட்டியை பார்த்தேன். சார் எல்லாரும், நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு ஜோதிடர், நான் ஒரு இல்லை, சார் வந்து ஒரு லாயர், அவர் ப்ரொஃபஷனில் அவர் பெரியவர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாத்தியாரோ யாரோ அவங்க தான். நான் போய் வக்கீலாக வாதாட முடியாது, அவர் வந்து இங்கே ஜோசியராக சொல்ல முடியாது. ஆண்டவன் ஒரு டிசைட் பண்ணுறான், இது இவங்களால் இப்படி போகணும், இது இவங்களால் இப்படி சம்பாதிக்கணும்னு. எல்லாமே இதுதான். ஒருத்தர் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னா அவர் போன ஜென்மத்தில், நான் ஒருத்தரை பார்த்தேன், சார் இந்த அளவுக்கு கடன் இப்படிலாம் இருக்கும் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். நியாயமாக சொல்ல போனால், மெய்ஞானத்தோடு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவர் சொல்கிறாரு, கடன் வாங்கினவன் திருப்பியே கேட்கக்கூடாது சார். ஏன்னா அவன் உங்கள்கிட்ட இன்றைக்கி கொடுத்துட்டான்னா இதோட அவன் பிறவி கடன் தீந்துருச்சு, அவன் திரும்பி கேட்கவே கூடாது. அது அவங்களுக்கு புரியறதில்ல. பரவாயில்ல கட்டுங்க, அதுக்கான விலைகள் பின்னாடி தொடரும் அப்படின்னாரு. இது என்னடா புது கதையாக இருக்குன்னு. இதுதான் சார் உண்மை அப்படின்னாரு. இது சரி, இது நமக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலுக்கு இது கரெக்ட் இல்லைன்னு அப்படியே கேட்டுட்டு அப்படியே அவர்கிட்ட இருந்து எந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன். எனக்கு நடந்த உண்மையை சொல்கிறேன். அதனால் என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, சார் நான் பணம் கொடுக்கணும் சார். உனக்கு ஒருத்தன் கொடுக்கலல்ல, அதே மாதிரி நீயும் அவனுக்கு கொடுக்காத. நீ ஒரு இடத்துல மைனஸ் பண்ணுற, அது இன்னொரு இடத்துல மைனஸ் ஆகிக்கும், அதெல்லாம் விட்டுருங்க சார். நான் ரொம்ப நல்லவன் சார். ஒரு நல்லவனும் வேணாம், கம்முன்னு இருப்பா, இதெல்லாம் வேற கதைப்பா, இதெல்லாம் இதில் வராதுப்பா. நீ அவங்ககிட்ட வாங்கின, நான் எந்த ஜென்மத்தில் போய் நான் பார்த்துட்டு வர்றத? எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்கிறத அப்படியே தான் சொல்ல முடியுமே தவிர. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சார் நான் கடன் கொடுத்துட்டேன், கடன் வாங்கிட்டேன், திருப்பி கொடுக்கல, அதெல்லாம் கவலையே படாதீங்க. பிறவி கடனை தீர்க்கிறதுக்காக தான் இந்த கடனை வாங்கியிருக்கோம். அவன் எந்த ஜென்மத்திலையோ நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போனது தான் அது. அதுக்கு நம்ம வட்டி போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைங்கிறத ஒரு மெய்ஞானி சொல்லி நான் கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள்லாம் இந்த பேங்க்குக்காரனுக்கு கட்டுறதோ எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. எதை பற்றினாலும் நம்பரை கடைசியாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் கூப்பிடுங்க. அதாவது என்னென்னா, நிறைய பேர் கூப்பிட்றாங்க. ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு இதை பற்றி நிறையா சொல்லணும். இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு, சார் நான் வட்டி கட்டுறேன், சார் நான் கடன் கட்டுறேன், இதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு நிறையா விஷயம் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க, சொல்கிறேன். இந்த ராஜமௌலி கதையோடு முடிச்சுக்க விரும்புகிறேன். சார் ராஜமௌலி ஒரு மிகப்பெரிய இயக்குனர், ரொம்ப அருமையான படத்தை இயக்குனர். அவரோட விஷயத்தை பார்க்கும்போது பிரபாஸ், இப்போ ராம் சரண், ஜூனியர் NTR, இப்போ RRR பற்றிலாம் அதை பார்த்தோம். எல்லாத்தையும் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து, இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறார் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் அவருடைய பணியை செய்கிறார். அதை அந்த நடிகர் உள்வாங்கி வெளியே கொண்டு வர்றாரு. அதனால் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் சேனல்ஸை பார்க்கும்போது உருப்படியாக பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். அந்த RRR படம் எடுக்கிறது ராஜமௌலியோட லைஃப்பை பற்றியெல்லாம் பாருங்கள். அப்போது அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜமௌலி ஒரு படம் நடித்தா யாராவது பார்ப்போமா? அந்த படம் ஒரு நாள் ஓடாது. அப்படியே ஒன்றாலும் 10 கோடி 100 கோடியை தாண்டினா 1000 கோடிலாம் தாண்டாது. ஆண்டவன் என்ன பண்ணுறான், ஒரு பிரபாஸை போட்டு வைக்கிறான், ஏற்கனவே ராம் சரணை பெத்து போட்டிருக்காங்க, ஜூனியர் NTR வைக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் இயக்கிறதுக்காக ஒருத்தனை கொடுக்குறாரு, அவரை இயக்குறார், ஒருத்தர் இசையமைக்கிறார், ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம படம் ஓடணுன்னா, நான் சொல்கிற மாதிரி நல்ல இயக்குனரை எடுத்துக்கிட்டு ஜெயிக்கிற வழியை பாருங்கள். ஆமாம், நல்ல இயக்குனர்னு இந்த பக்கம் கை வந்துருச்சு. அது எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவை பார்த்துக்கிட்டு ஜெயிக்கிற வழியை பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அனைவரும் கடனின்றி பணத்தை அதிக விதத்தில் சம்பாதிச்சு விடுதலை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த இதிலிருந்து ஒரு விடைபெறுகிறேன். என்னோடய கைபேசி எண்
9952328832. ஓகே, கைதட்டிலாமா? ரொம்ப ஆழ்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் கை தட்டுறதை கூட மறக்கிற அளவுக்கு மெய் செலுத்து போகிற மாதிரியான ஒரு சொற்பொழிவை அருமையாக கொடுத்துருக்கீங்க ஜி. அதனால தான் எல்லோரும் மறந்து போய் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை கொடுத்துருக்கிறார் சார். சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான். அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது பல்வேறு தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளையும் மீறி அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ முத்துப்பாண்டிய கூட அடிக்கடி சொல்லுவார், நம்ம சேனலில் வந்து இப்போ 2 லட்சம் பேர்கிட்ட வியூவர்ஸ் இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து 5 லட்சம் பேர் வரணும், 10 லட்சம் பேர் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 10 லட்சம் பேர் நமக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடித்து நம்ம ஸ்டூடியோவில் ஒட்டிடணும். அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அவரோட ஃபோன்லேயே அதான் வச்சுருப்பார். அதான் புஷ்பா படத்தில் பண்ணுவான். ஒரு டேரக்டர்ஸ் வந்து ஜோதிடம் படிச்சிருக்காங்களா இல்லை காலச்சக்கரம் படிச்சிருக்காங்களான்னு தெரில, அது எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரில, அந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. தன்னோட மனைவி ஆசைப்படக்கூடிய நபர் ஃபோட்டோ கூட எடுத்துக்கணும்னு நினைக்கிற நபரையே ஃபோட்டோ எடுத்து அவரையே ஒரு மாதத்துக்குள்ளே சிஎம் ஆக்கிடுவாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் போராட ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுக்காக உழைப்பை போடுறீங்கன்னா, நிச்சயமாக அதை நம்பும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். 2021 இப்போ என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நீங்கள்லாம் மாணவர்களாக இருக்கீங்க. 2020 தான் முதல்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி 2025. கேசவன் சார் வந்திருக்காரு, மனோகரன் சார் இருக்காங்க, தைனிதா இருக்காங்க. இவங்களாம் நம்முடைய ஸ்டூடெண்ட். இப்போ வந்து நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா 100 பேர் 150 பேர். இப்போ லாஸ்ட்டாக நடந்த விடிஆர் கிளாஸில் வந்து 286 பேர் படித்தாங்க. முதல்ல கிளாஸ் எடுக்கும்போது எவ்வளோ 6, 8, 12 வகுப்பு அந்த விடிஆர் கிளாஸ், அதில் 286 பேர் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல் பேட்சில் ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து 30 பேர் தான். எவ்வளோ பேர்? 30. இன்றைக்கி 300 பேர், 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க. இது காரணம் என்னென்னா, நாங்கள் என்ன பண்ணோன்னா அதுக்கு ஒரு சூட்சமாக இருக்குது. விடிஆர் கிளாஸ் முத்துப்பாண்டியும் தினேஷ் ஐயாவும் சேர்ந்து வகுப்பு எடுக்கிறாங்க. இந்த வகுப்பில் 300 பேர் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி எங்கள் பெட்ரூமில் ஒட்டிடுவோம். சரிங்களா? தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். 300 பேர் வரணும், 300 பேர் வரணுன்ட்டு. அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும் வராது. சரிங்களா? பார்த்துட்டு இருந்தால் மட்டும் வராது. பரிகாரத்தை சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு 1 கோடி ரூபா வேணும்னு எழுதி பெட்ரூமில் ஒட்டிட்டு, சார் டெய்லியும் பார்த்தேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வரல அப்படின்னு அடுத்த மாதம் மீட்டிங்கில் வந்து கேட்கக்கூடாது. அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்திடணும். இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கான உழைப்பை போடணும். நம்ம பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுக்கணும். எஃபிஷியண்ட்டாக கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் எடுக்க என்ன ஆவாங்க? மாணவர்கள் சூப்பராக குரு எடுக்கிறாருன்னு திரும்ப ஜாயின் பண்ண வருவாங்க. சேனல்லே அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொமோஷன்ஸ், நல்ல எஃபிஷியண்டான வீடியோஸ் கொடுக்குறோம், கிளாரிட்டியாக கொடுக்குறோம், சப்ஜெக்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுக்கணும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் இந்த காலச்சக்கரங்கிறதும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் இயங்கிக்கிட்டே இருக்கும். பணங்கிற விஷயத்தில் அதே மாதிரி தான். இப்போ நந்தகுமார் ஐயா கார் வாங்கியிருக்கார். நான் போன மாதம் என்ன சொன்னேன்னா, கார் நீங்கள் வாங்கிடுவீங்க, நடந்துரும்னு சொன்னால் அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ தனபாக்கி மேமுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? அவங்க இப்போ தான் இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில். நான் சொல்லிட்டேன் 2026 நீங்கள் கிரக பரிசு கூப்பிடுவீங்கன்ட்டு. அதே மாதிரியே நடந்துடும். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பின்னாடி பணம் தான் ஒரு பெரிய பங்கு வச்சிட்ருக்கு. நான் வந்து ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறது, சங்கம் நடத்துகிறோம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அவர் சொன்னார்ல நல்ல இயக்குனர்னு சொல்லிட்டு, ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு தெரியுங்களா? அருண்ராம்ஜி நீங்கள் போய் சொல்லுங்கள் என்னை பற்றி புகழ்ந்து அப்படிலாம் அவர் சொல்லி அனுப்பலை. அவர் ஆத்மார்த்தமாக சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நியூ இயர் அன்னைக்கு எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் புஷ்பா படத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். நான் ஏற்கனவே புஷ்பா படம் பார்த்துட்டேன். மறுபடியும் எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஏன் கூட்டிகிட்டு போனேன்னா, கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த படத்தில் 2 விஷயம் ஜி. காலச்சக்கர ரீதியாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் அது நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது ஒன்று. அவன் வந்து பணத்தை பெருசாகவே மதிக்க மாட்டான். அந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எல்லாருக்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பணம் வேணுமா? சோபா கணக்கில் ஃபோன் பேசுகிறதுக்கு 3 கோடி ரூபா. அப்போ என்ன சொன்னோன்னா, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணும். யோசிக்காமல் செலவு பண்ணணும். கிளம்பி வரம்மா, பஸ்ஸு ஏறது கஷ்டமாக இருக்கா,
டாக்ஸி பிடிக்கணும். டாக்ஸியில் 500 போட்டிருப்பான். 500 கொடுக்கணுமா, நம்ம பாக்கெட்டில் 700 தான் இருக்குது. 500 கொடுத்துட்டா எங்கே போய் டீ சாப்பிட்றது, எங்கே போய் டிஃபன் சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்காமல் கார் புக் பண்ணி நாம் இந்த மீட்டிங்க்கு வரணும். உங்கள் எல்லாருக்கும் டார்கெட் அதுதான். இனிமேல் நீங்கள் யாரும் பஸ்ஸில் வரக்கூடாது. எப்படி வரணும் மீட்டிங்க்கு? கார் புக் பண்ணி வரணும். காலைல இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகணும். திருச்செங்கோடு இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிக்கலாம். என்னங்க சார் மீட்டிங் நடத்துறீங்க, ஃபுல்லாக ரெட் டாக்ஸியாக இருக்குது வரிசையாக அப்படின்னு அவங்க அளந்து போயிடணும். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, முதல் படி பஸ்ஸில் வராமல் டாக்ஸியில் வாங்க. 10 ரூபா கொடுத்தா ஈரோட்டிலேருந்து கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்களா? 500 கொடுத்து வந்து இறங்குங்க. அடுத்தது சொந்தமாக கார் வாங்கி வந்து மீட்டிங்கில் இறங்கணும். சரிங்களா? இதுக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும், நல்ல ஜோதிடரை பார்க்கணும். இயக்குனர் அப்படிங்கிறவங்க, சங்கத்துக்கு நான் இயக்குனராக இருந்தாலும் உங்கள் எல்லாரோட வாழ்க்கைக்கும் சிறந்த இயக்குனர் யாருன்னா சிறந்த ஜோதிடர். சிறந்த ஜோதிடரை நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா அவங்க தான் உங்கள் வாழ்க்கையை இயக்குறவங்க. நீங்கள் இந்த காலத்தில் இதை செய்யுங்க, இந்த டைமில் இதை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்கிறவங்க. அப்போ அவங்க மூலிமா சிறந்த இயக்குனரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டான நேரத்தில் நடக்கும். ஏன்னா இது பண சம்மந்தமான டாப்பிக்கே பேசியிருக்கார், அதுக்கு ஒரு நல்ல கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை பேசினேன். மிக சிறப்பான தலைப்பில் உரையாற்றிய அருமை நண்பர் அருண்ராம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.